ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 21/5/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திரையோதசி திதி மாலை 5:40 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. ஆக இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகம் மதியம் 12:32 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வரியான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலை அப்படிங்கிற ஒரு கரணம் இன்னைக்கு வியாபிச்சுருக்கு. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மிதுனாயனம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. மிதுனாயனம் அப்படின்னு சொன்ன சூரியன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசியை நோக்கிய தன்னுடைய பயணத்தை துவக்கி விடுகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். இது போக வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி படி இன்றைய தினமே சூரியனானவர் அந்த ஜெமினி அப்படிங்கிற ஒரு ராசிக்குள்ள என்டர் ஆகிறார். ஆக இன்றைய தினத்திலிருந்து அடுத்து ஒரு மாதம் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்குமே இந்த வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி படி ஜென்ம ராசி அப்படிங்கிறது இந்த ஜெமினி, அதாவது இந்த மிதுனம் அப்படிங்கிற அந்த ராசியை தீர்மானிப்பா. சரி, இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சின்னமஸ்தா ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. அந்த சின்னமஸ்தா தேவி அதாவது தசமகா வித்யைகளில் ஒருவராக பார்க்கப்படுகிறார். அந்த சின்னமஸ்தா தேவியினுடைய ஜெயந்தி நாளாகவும் இன்றைய நாளானது பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:25 சந்திர உதயம் என்பது மாலை 4:39 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:34 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:14 முதல் 5:45 வரையில் இருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் சென்னையை பொறுத்தவரை மதியம் 3:15 முதல் 4:50 வரை நீடித்திருக்கிறது. யமகண்டத்தை பொறுத்தவரை காலை 8:55 முதல் காலை 10:30 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:05 முதல் மதியம் 1:40 வரையிலும் நீடித்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் என்பது இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா வடக்கே சூலம் காலை 10:49 வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. சரி, இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். நேற்றைய தினம் பார்த்தோம்னா இந்த ஆயக்கலைகள் 64 அது போக அந்த முதல் 16 கலைகளை பற்றியும் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியை வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா அந்த சின்னமஸ்தா ஜெயந்தி அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இது என்ன சின்னமஸ்தா தேவின்னா யாரு அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த சின்னமஸ்தா தேவியை தமிழ்ல பார்த்தோம்னா அரிதலைச்சி அப்படின்னு சொல்றா. அரிதல்னா நமக்கு தெரியும், அதாவது தலையை வெட்டுதல், அதாவது தன்னுடைய தலையை தானே வெட்டி கொண்டிருக்கின்ற ஒரு தேவி அப்படின்னு சொல்றா. இதற்கு தமிழ் அந்த நம்முடைய தமிழ் நூல்களிலே பார்த்தால் கூட அந்த சங்ககால நூல்களிலே கூட இதற்கான ஆதாரம் என்பது இருக்கிறது. நிறைய இந்த திருநெல்வேலி பக்கம்லாம் பார்த்தோம்னா இந்த அம்பாளுடைய உருவத்தையே பார்க்கலாம். அதாவது தன்னுடைய தலையை தானே வெட்டி கொண்டிருக்கின்ற தேவி ஒரு நிர்வாண கோலத்தில் இருப்பா. அந்த தலையிலிருந்து பார்த்தோம்னா 3 இடங்களிலே அந்த ரத்தமானது பீரிட்டு வரும். இடது பக்கம் ஒரு ரத்தம் பீரிக்கும், வலது பக்கம் பீரிக்கும், நடுவுல இருந்து ஒரு ரத்தம் அப்படிங்கிறதையும் போகும். இதுல பார்த்தோம்னா அவர்களை சுற்றி இந்த பரிவார தேவதைகளாக 2 பேர் இருப்பா. அதாவது வர்ணினி டாகினின்னு சொல்லுவா. ஒரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரத்தமானது வர்றது இல்லையா, அதை டாகினி தேவி அவ சாப்பிட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்தோம்னா வர்ணினி தேவிங்கிறது சாப்பிட்டு இருப்பா. இன்னொரு புறம் பார்த்தோம்னா இந்த நடுவிலிருந்து வரக்கூடிய அந்த குருதியினை அந்த ரத்தத்தினை இந்த அம்பாளினுடைய தலை கையில வெட்டி வச்சுட்டு இருக்கா இல்லையா, அந்த தலையே பருகுகின்ற மாதிரி அந்த உருவமானது அமைக்கப்பட்டிருக்கும். அதை பார்க்கும் பொழுதே ஒரு பயம் அப்படிங்கிறது வரும். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த தேவியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றார். அதற்கு பின்னால் நிறைய தத்துவங்கள் அப்படிங்கிறது ஒளிஞ்சின்னு இருக்கு. அதாவது தன்னைத்தானே தியாகம் செய்து கொள்ளக்கூடிய தேவி அப்படின்னு சொல்றார். இந்த வர்ணினி டாகினி அப்படிங்கிறது இவ 2 பேருமே அந்த அம்பாளினுடைய தோழியரா.
அவர்களுடைய பசியை போக்குவதற்காக அதுக்கு ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவள் 2 பேரும் போய் அந்த ஸ்விம்மிங் பூல்ல போய் ரொம்ப நேரம் நீந்திட்டு இருந்தா, அவளுக்கு பசி எடுத்துருது, தேவி எங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லும் பொழுது கவலைப்படாதீர்கள்னு சொல்லி தன்னுடைய தலையை தானே வெட்டி கொண்டு ஒரு கையில தன்னுடைய தலையை பிடிச்சுண்டாலாம், தலையிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை இந்த 2 தேவிகளும் பருகினார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கதை சொல்லிட்டு இருப்பா. அங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னா, அடுத்தவர்களுடைய பசியை, அதாவது அந்த பசியை போக்குகின்ற விதமாக, உடனடியாக போக்குகின்ற விதமாக அந்த தேவியானவள் தன்னுடைய தலையை தானே வெட்டி கொண்டு தியாகத்தின் மொத்த வடிவமாக காட்சி அளிக்கிறாள் அப்படின்னு சொல்றார். அந்த அம்பிகையினுடைய அந்த பூஜையின் மூலமாக என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, தர்மார்த்த காம மோக்ஷம் சொல்றா இல்லையா, இந்த 4 விதமான சதுர்விதமான அந்த பல புருஷார்த்தம் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. இது போக பார்த்தோம்னா சத்ரு நாசனம், எதிரிகளை போக்கக்கூடிய தன்மை, நினைத்த மாத்திரத்திலே பலன் தரக்கூடிய அந்த அம்சமானது இந்த சின்னமஸ்தா தேவியினுடைய அந்த மந்திரத்திற்கு உண்டுன்னு சொல்றார். இதை ஃபாலோ பண்றதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. அந்த ஸ்ரீவித்யா உபாசனையில இருக்கிறவா இந்த அம்பாளுக்குன்னு சொல்லி நிறைய அந்த விரதங்களை மேற்கொண்டு அவ்வளவு ஸ்ரத்தையோட அந்த விரதத்தை அந்த பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. வாமாச்சாரம் அப்படிங்கிறதையும் சொல்லுவார். அந்த வாமாச்சார முறையிலே மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்ற தேவியாக இந்த தேவியானவள் அமைந்திருக்கிறாள். இப்போ இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாமே, நிறைய பேர் ரத்த தானம் அப்படிங்கிறத பண்றா இல்லையா, அந்த பிளட் டொனேஷன் அப்படிங்க பண்றா இல்லையா, அவர்களுக்கு பெரிதும் துணை நிற்பவள் இந்த தேவிதான். அவர்களுக்கு எல்லோருக்கும் முன்னோடியாக இருப்பவள் இந்த தேவின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த இரத்த தானம் செய்பவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக, அவர்களுக்கு துணையாக, அவர்களுடைய உடம்பிலே ஒரு வலிமையினை தருகின்ற விதமாக இந்த சின்னமஸ்தா தேவி அப்படிங்கிறவர் செயல்படுறார் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சின்னமஸ்தா தேவி அப்படின்னு சொல்லி நீங்க கூகுளில் டைப் பண்ணி பார்த்தா கூட அந்த அம்பாளினுடைய உருவம் அப்படிங்கிறது வரும். இந்த உருவத்தை பார்த்தோம்னா நம்ம நம்முடைய கோவில்களில் இந்த சிற்பமாக வடித்து வைத்திருப்பார்கள். அது என்னன்னே நமக்கு புரியாமல் இருந்திருக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப மேலோட்டமாக ரொம்ப சங்கிப்தமாக தான் சொல்லியிருக்கேன். அதனை பற்றி புரிந்து கொள்வதற்கு நிறைய தத்துவ சிந்தனை என்பது வேண்டும். அந்த உருவத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா, அன்னை அப்படின்னு சொன்னாலே நம்மை பாதுகாப்பவள் தானே அன்னை. அந்த வரிசையிலே இந்த சின்னமஸ்தா தேவி அப்படிங்கிறவர் ஒருத்தராக இருக்கார். ஆக இன்றைய தினம் நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னு சொன்னா, அந்த அம்பாளினுடைய உருவம் நமக்கு தெரியலனா கூட வெறுமனே நம்ம மாத்திலே விளக்கேற்றி வைக்கிறோம் இல்லையா, விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணும்பொழுது சின்னமஸ்தா தேவியை நமஹா அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லி, வெறுமனே நம்ம அந்த அம்பாளுடைய மூல மந்திரம்லாம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை, அந்த உபாசனைக்குள்ள போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. வெறுமனே சின்னமஸ்தா தேவியை நமஹா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை சொல்லலாம் இல்லையா, அதை சொல்லி வணங்குவதன் மூலமாக அந்த அம்பிகையினுடைய துணை என்பது நமக்கு பக்கபலமாக என்றென்றும் நீடித்திருக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.